இன்னைக்கு வேட்டி சட்டையே கல்யாணம் பொங்கல் மாதிரி விசேஷ நாள்ல மட்டும் அணியிற யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. இதுல துண்டை யார் ஞாபகம் வச்சுக்க போறாங்க? அதனால அடுத்த தலைமுறைக்காக துண்டோட மகிமையை கொஞ்சம் பதிவு பண்ணி வைப்போம். துண்டு வெறும் ஒரு முளை துணி கிடையாது. நம்ம கிராமத்து கலாச்சாரத்துல அதுக்கு ஒரு தனி மரியாதையே இருந்துச்சு. பெருசுங்க துண்டு இல்லாம வெளியில கிளம்பவே மாட்டாங்க. தோல்ல துண்டு இருந்தா மரியாதை. கோயிலுக்கு போனா தோல்ல இந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டுவாங்க, சாமிக்கு மரியாதை. அதே துண்டை தலையில எடுத்து கட்டிட்டாங்கன்னா சரி, இனிமே களத்துல இறங்கலாம், ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல சட்டை எல்லாத்துக்கும் கிடையாது, சில நேரம் துண்டு தான் சட்டையே. பழைய நாட்டாம படங்கள்ல பெரியவங்க எல்லாம் உடம்பு முழுக்க சந்தனம் பூசிக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு அப்படி கம்பீரமா நடந்து வருவாங்க பாருங்க. வீட்டு திண்ணையில உட்கார போறதுக்கு முன்னாடி கூட துண்டை எடுத்து திண்ணையை சுத்தம் பண்ணிட்டு தான் உட்காருவாங்க. இப்போ 2K கிட்ஸ் திண்ணைனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கோபம் வந்தா துண்டை முறுக்கி சின்ன பசங்களை அடிக்கலாம், அடிச்ச மாதிரி இருக்கும், வலியும் பெருசா இருக்காது. கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போயிட்டாருன்னா துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குங்க. நான் எதையும் எடுத்துட்டு போல, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற அடையாளம். துண்டு ஒரு காலத்துல மல்டி பர்பஸ் டூல். மரத்தடியில தூங்கினோமா துண்டு ஒரு படுக்கை, குளிரா இருக்கா துண்டு ஒரு போர்வை, வெயில் அடிக்குதா தொப்பி, சளி பிடிச்சதா கர்ச்சிப்பு, வேட்டி கிழிஞ்சிருச்சா உடனடி மாற்று வேட்டி. அடிவதை வாங்கிட்டு துண்டை போட்டு ஓடினா துண்டை காணோம் துணியா காணோம்னு சொல்லுவாங்க. சோகமான விஷயம் நடந்துச்சுன்னா துண்டை தலையில முக்காடு மாதிரி போட்டுட்டு உட்காருவாங்க. அதை பார்த்துட்டு வர்றவங்க என்னப்பா கப்பல் கவுந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. பஞ்சாயத்துல கூட துண்டுக்கு தனி மரியாதை. நான் சொல்றது உண்மை, வேணா துண்டை போட்டு தாண்டேன் அப்படின்னு சத்தியம் செய்வாங்க. அதனால துண்டு வெறும் துணி கிடையாது, அது மரியாதை, தன்மானம், நம்பிக்கை எல்லாத்தோடையும் தொடர்புடையது. வியாபாரத்துல கூட துண்டு பயன்பட்டிருக்கு. சந்தையில பேரம் பேசும்போது விரல்களை துண்டால மூடிக்கிட்டு விலைய ரகசியமா பேசுவாங்க. காய்கறி வைக்கிறவங்க துண்டை தலையில கட்டிக்கிட்டு அதுக்கு மேல கூடிய தூக்கி வச்சுக்குவாங்க. அவ்வளவு ஏன், பட்ஜெட்ல பற்றாக்குறை வந்தா கூட பட்ஜெட்டில் துண்டு விழுந்தது அப்படின்னு தானே சொல்றாங்க. கேஷுவலா பட்டாப்பட்டி துண்டு, அதிகாரமா வெள்ளை துண்டு, விசேஷத்துக்கு பட்டு துண்டு. ஆனா இப்ப துண்டு கட்டுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த துண்டு புராணத்தை நம்ம பதிவு பண்ணி வைக்கிறோம். ஏன்னா நம்ம தலைமுறை அனுபவிச்ச சில விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு கூகுள்ல தேடினா கூட கிடைக்காது. அதுல ஒண்ணு நம்ம துண்டு. ஒரு சின்ன துணி, ஆனா ஒரு காலத்துல அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மல்டி பர்பஸ் டூல். அடுத்த வீடியோல சந்திப்போம்.